கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், சர்வ வல்லமுள்ள கர்த்தர், இந்த உலகத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் என் காரியம் இன்னும் வாய்க்கவில்லை. நான் நினைத்தபடி எனக்கு நடக்கவில்லை. நான் விரும்பின காரியங்கள் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். சங்கீதம் 37வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தேவன் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிற ஒரு சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார். அதினதின் காலத்தில் அது நடக்கும். நாம் என்ன நினைக்கிறோம், சில நேரம் இந்த காரியம் எனக்கு இன்றைக்கி நடந்துட்டால் நல்லா இருக்குமே, இந்த மாதம் நடந்துட்டால் நல்லா இருக்குமே, இந்த காரியம் இப்படி நடக்கவே இல்லையே, இது எவ்வளோ காலம் தள்ளிக்கிட்டே போகுது, எதிர்பார்த்த காலத்தில் அந்த காரியம் நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போகலாம். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை என்பது காலத்தை குறித்த ஒன்றாக தான் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்பது காலத்தை உள்ளடக்கிய வார்த்தைகள். காலமும் கர்த்தருடைய வார்த்தையும் ஒன்றாக இருக்கிறது. தேவன் சொன்ன வார்த்தை அந்த காலத்தில் தான் அது நடக்கும். அதுக்கு முன்னாடி நடக்காது, பின்னாடி நடக்காது. எனக்கு இன்னும் காரியம் வாய்க்கலையா, நான் ஜெபம் பண்ணுற இந்த காரியம் வாய்க்கன்னு சொல்லி அது தள்ளி போயிட்டே இருக்கிறது. இன்றைக்கி எதிர்பார்த்தேன், நேற்று எதிர்பார்த்தேன் இல்லையா, சோர்ந்து போயிட்டேன். எதிர்பார்த்து ஒரு காரியமும் வாய்க்கலை, எல்லாம் நடக்கவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, வழியே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். உங்கள் விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ணும்படி இன்றைக்கு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். தேவன் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அது ஒன்று கூட தாமதிக்காது. குறிப்பிட்ட காலத்தில் அது நிறைவேறும். அதுவரை உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கை இருங்க. தளர்ந்து போயிட வேணாம், சோர்ந்து போயிட வேணாம், இனி நடக்குமோ நடக்காதுன்னு சொல்லி நினச்சின வேணாம். கண்டிப்பாக அதனுடைய காலத்தில் கண்டிப்பாக கர்த்தர் அதை என்ன பண்ணுவார், நிறைவேற்றி உங்களுக்கு அதை செய்து கொடுப்ப வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அப்போது தேவனுடைய வார்த்தை என்பது காலத்தை உள்ளடக்கி இருக்கிறது. காலங்கள் இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து கூட பிசாசினால் சோதிக்கப்படும் காலம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த காலத்தில் பிசாசினால் அவர் சோதிக்கப்பட, சில காலம் பிசாசு அவரை விட்டு போனான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ பாருங்கள், சோதிக்கப்படுகிற காலம், இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிற காலம். பிறகு இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் பிதாவினுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிறது. தேவன் தம்முடைய வல்லமை அனுப்பி அற்புதங்களை நடப்பிக்கிறார், அதிசயங்களை செய்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிரோடு எழுப்புறாரு இல்லையா, அற்புதங்களை நடப்பிக்கிறாரு, தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுறாரு. அப்போது மரியாள் கிட்ட கூட அவர் சொல்லும்போது சொல்கிறார், இன்னும் என் வேலை வரல அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். அப்போ என்னென்னா, இயேசுவை குறித்த காலம் கூட, அந்த வார்த்தை கூட காலத்தை உள்ளடக்கியனதாக இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் கவனிக்கணும், காலத்தை கவனிக்க வேண்டும், காலத்தை நிதானிக்க வேண்டும். குறித்த காலத்தில் தான் சாராள் கர்ப்பம் தரித்தார். தேவன் அவளுக்கு சொல்லியிருந்த காலத்தில். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தேவன் குறித்திருந்த காலத்தில் சொல்லப்படுது. அப்படின்னா தேவன் ஆபிரகாமிடத்தில் சொன்ன வார்த்தை இல்லையா, காலத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. காலத்தை நிதானிக்க வேண்டும். இப்போவே நடந்துட்டா நல்லா தான் இருக்கும். எல்லாரும் ஆசைப்படுறதா தான், நம்ம நினச்சபடி உடனே நடந்துடணும். ஆண்டவர் நம்ம நினச்சபடி ஒரு காரியத்தை செஞ்சிடணும் இல்லையா. நமக்கு தேவை இந்த காரியத்தை இந்த காலத்திலே செஞ்சால் நல்லா இருக்குமே நினைப்போம். இல்லை, கர்த்தர் முன்குறித்திருக்கிறார், கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். அவருடைய வார்த்தை என்பது உடனே நடக்கவில்லை என்பதை நம்ம பார்க்கணும், வேதத்தில் பார்க்கணும். ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை உடனே நடக்கலை இல்லையா. 25 வருஷம் பிறகுத்தான் அவர் சந்ததி உருவாகிறதுக்கான ஒரு காரியமே நடக்குது.
இல்லையா? அப்படியானால் தேவனுடைய வார்த்தை என்பது காலத்தை உள்ளடக்கின ஒன்றாக இருக்கிறது. காலம் அதன் காலத்தில் நேர்த்தியாய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் அவர். புரியுதா உங்களுக்கு? அதினதின் காலத்தில் பிரசங்கில வாசிக்கிறோம், தேவன் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உங்களுக்கு காரியம் வாய்க்கும். உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை இருங்க. காரியத்தை கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். அந்த காரியத்தை செய்யும்போது உங்கள் உள்ள மகிழ்ச்சி அடையும். அதினதின் காலத்தில் அது நடக்கும். அப்போ சாராளுக்கு பாருங்க, தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். சாராளால் அதுக்கு முன்னாடி எதையும் செய்ய முடியல இல்லையா? தேவன் குறித்திருந்த காலத்தில் தான் சாராள் கர்ப்பவதி ஆகப்படுகிறாள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் முதலே ஆபிரகாம்கிட்ட சொல்ல, இந்த காலத்தில் உனக்கு இப்படி பிறக்கும்பா, இந்த நேரத்தில் உனக்கு குழந்தை கொடுப்பேன், இத்தனை வருஷம் ஆகும், இத்தனை வருஷம் வெயிட் பண்ணு, காத்துரு, அப்படியெல்லாம் சொல்ல பாருங்க. ஆனால் ஆபிரகாம் தேவன் மீது நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான் என்று ரோமரில் நம்ம வாசிக்கிறோம். அவன் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேலே ஒரு நம்பிக்கை உள்ளவனாக, அதை சந்தேகப்படாமல், அதன் மேலே அவிசுவாசமாக இருக்கையில், அவிசுவாசமாக இல்லாமல் இல்லையா, அவன் அந்த வாக்கு தத்தத்தில் குறித்து பலவீனமாக இருக்கவில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ரோமர் 4ஆம் அதிகாரத்தில். கவனிங்க. அப்படியானால் ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் உண்டு. எல்லாம் நம்ம நினைக்கிறது என்னென்னா, இப்போ நடந்துட்டா நல்லா இருக்கும் ஐயா, இப்போ நடந்துட்டா நல்லா இருக்கும். ஏன் இது இந்த காரியம் இவ்வளோ தூரம் தள்ளி போயிட்டே இருக்குது? இத்தனை வருஷமாக இந்த காரியம் தடையாகவே இருக்குது. இந்த காரியம் நடக்கவே இல்லைன்னு சொல்கிறீங்களா? அது நல்லதுக்கு தான். முன்னாடி நடந்தால் அதில் என்ன விவரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த முன்னாடி நடந்தால் என்ன பிரச்சனைகள் வரும்னு தெரியாது இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் நிர்ணயித்து வச்சிருக்கிறார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு காலத்தை குறித்த நிதானம் இல்லை, காலத்தை கவனிக்கிறது இல்லை. வேத வசனங்கள் கூட காலத்தை அடிப்படையாக கொண்டு தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வேத புத்தகத்தையும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஒவ்வொரு சங்கீதமாக இருக்கட்டும், தீர்க்கதரிசன புஸ்தகங்களாக இருக்கட்டும், எதையாக நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அது காலத்தை கொண்டு தான் சொல்லப்படுகிறது. காலத்தை வைத்து தான் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இல்லையா? காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் அப்படின்ற வேத வசனத்தை இயேசு கிறிஸ்து குறித்து காண்பிக்கிறது. காலம் நிறைவேறின போது தான் இயேசுவே வந்தாராம். இயேசு இந்த உலகத்திற்கு வர்றதுக்கு ஒரு காலம் இருந்துச்சு. இதை நீங்கள் கவனிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நடக்கலை, இன்றைக்கே நடந்துட்டா நல்லா இருக்கும் ஐயா, இது நடக்கலை அது நடக்கலைன்னு சொல்லி இன்றைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது இப்படி நடக்கும்னு சொல்லி, ஏன் உடனே நடக்கலை? உடனே அற்புதங்கள் நடந்துட்டா நல்லா இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து உடனே சில விஷயங்கள் அற்புதங்களை செஞ்சிருக்கிறார் தான் உண்மையே அந்த டைம்லேயே. ஆனால் சில காரியங்கள் அவர் சொன்ன வார்த்தைகள், இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் காலத்தை அடிப்படையாக கொண்டு தான் அது நடந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்னாடி அவர் சில விஷயங்களை சொல்றார். கவனிங்க, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து வந்தார், 30 வருஷம் 33 வருஷம் இந்த உலகத்தில், 3 வருஷம் அவர் ஊழியத்தில் உடனே செய்த அற்புதங்களும் உண்டு இல்லையா? ஆனால் அவர் சொன்ன சில வார்த்தைகள், சில காரியங்கள், சில காலங்கள் சென்று நடந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு சில வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்கிறார். மரித்து உயிர்த்தெழுந்தார். நான் சொல்ல 3ஆம் நாளில் நான் உயிரோடு எழுந்திருப்பேன், என்னை அடிப்பாங்க, கொலை செய்வாங்க இல்லையா, சிலுவையில் நான் மறிக்க வேண்டியது இருக்கிறது, ஆனால் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். இதெல்லாம் முன்னாடியே சொல்கிறாரு. அது எப்போ நடக்குது? அது ஒரு காலம் வரும்போது நடக்குது. அது முன்னாடியே நடக்கல, அப்போவே நடக்கல, அது நடக்குது. ஆனால் சொல்கிறாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றவர் அனுப்புவேன். அது எப்போ நடக்குது? அது கொஞ்சம் காலம் கழித்து நடக்குது. ஸோ அப்போது காலங்கள், தேவனுடைய வார்த்தைக்கும் காலங்கள் அடிப்படை கொண்டு இருக்கிறத நம்ம கவனிக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், இன்றைக்கி நடந்துட்டா நல்லா இருக்கும் ஐயா, இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணேன் இந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி. ஒருவேளை இன்றைக்கி நடந்துடலாம், ஆனால் அது நீங்கள் 10 வருஷமும் அதுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கும், நடக்காமல் கூட இருக்கலாம். பட் ஆனால் அதற்கு கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருப்பார். காலத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும், காலத்தை நிதானிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்பது ஏதோ சொன்னதெல்லாம் உடனே நடந்துருன்றதுக்கு அல்ல. சொன்னதுக்கெல்லாம் ஒரு காலம் இருக்குது. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கான காலங்கள் இருக்கிறது. சில விஷயங்களை நீங்களும் கூட காலத்தை நிதானத்தில் கொண்டு கவனித்து ஜெபத்தோட, விசுவாசத்தோட, நம்பிக்கையோட உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து காத்திருக்கணும். ஆனால் சில விஷயங்களை உடனே கர்த்தர் செய்ய சொல்லுவார், செய்யணும்.
உடனே செய்ய சொல்ல, உடனே செய்ய வேண்டிய காரியங்களை உடனே செய்யணும். அப்பொழுதுதான் நீங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்த முடியும். கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை நீங்கள் பெற முடியும் இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மேன்மையை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். பாருங்க, மொர்தெகாய் சொல்றாரு இல்லையா எஸ்தரை பார்த்து, இன்னைக்கு நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயம் வேறு இடத்துல எழும்பும். இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தா உனக்கு ராஜ மேன்மையை உன்னை விட்டு போயிடும்ன்றாரு. ஏன்னா நீ இந்த மௌனமாக இருக்கிற காலம் இல்லை, நீ செயல்படுற காலம்னு சொல்றாரு. அப்போ பாருங்க, காலத்தை கவனத்தில் கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கணும். இன்னைக்கு எடுத்த உடனே டைரெக்டாக ஆண்டவர் எனக்கு கொடுக்கல. நிறைய ஊழியக்காரங்க கூட இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் கூட பாருங்க, இன்னும் இந்த ஊழியம் வளரல, இன்னும் ஒரு ஊழியத்துக்கு ஒரு இடம் வாங்க முடியல, இன்னும் ஊழியத்தில் ஒரு பெரிய காரியம் எதிர் சாதிக்க முடியலன்னு சொல்லி நிறைய ஊழியக்காரர்கள் எதிர்பார்ப்பது என்னன்னா, ஊழியத்துக்கு வந்த உடனே தேவன் தம்முடைய அற்புதத்தை விளங்க செய்து விட வேண்டும், ஊழியத்துக்கு வந்த உடனே தேவன் தம்முடைய காரியத்தை நடப்பித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்பது காலத்தின் அடிப்படையில் இருக்கிறது. காலத்தில் கவனித்து கொண்டு நடக்கணும். காலத்தை சார்ந்ததாக இருக்கிறது. அப்பப்போ நடந்துருன்றெல்லாம் கிடையாது இல்லையா? யோபினுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்வோம். யோபினுடைய புத்தகத்தை 3 விதமான காலங்களாக அதை பிரிக்க முடியுது. யோபினுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, யோபினுடைய வாழ்க்கையில் முதல் அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் 2-3 அதிகாரங்களில் யோபினுடைய ஆசீர்வாதங்கள், அவனுடைய நன்மை, அவன் வாழ்ந்த சிறப்பான வாழ்க்கை காலத்தை குறித்து சொல்லப்படுது. அவன் ஆசீர்வாதமான காலத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் எப்படி வாழ்ந்தான், உத்தமனா வாழ்ந்தான், நீதிமானா வாழ்ந்தான், ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறாரு இல்லையா, அப்படி வாழ்ந்தான். ஆனால் பாருங்க, சோதனை காலம்னு ஒரு காலம் அவனுக்கு வந்துச்சு. அதாவது முதல்ல பைபிளில் வாசிக்கிறோம், யோபு புஸ்தகத்தில் அவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து, அவன் வாழ்ந்த காலத்தை குறித்து, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பது குறித்து வாசிக்கிறோம். அடுத்து சோதனை காலம் ஆரம்பிக்கிறது பாருங்க. அந்த சோதனை காலத்தில் அவன் பயங்கரமாக சோதிக்கப்படுறான், பிசாசினால் சோதிக்கப்படுறான், ஆசீர்வாதங்கள்லாம் இழந்துட்டான், எல்லா காரியங்களும் போயிடுச்சு. ஆனாலும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார் என்று சொல்றார். தேவன் அதிசயமானவர், சர்வ வல்லவர் என்பது மாத்திரம் அவன் விசுவாசிக்கிறான். பட் அந்த சூழ்நிலையும் கர்த்தரை நம்புறான். அந்த சோதனை காலத்தில் அவன் படுற கஷ்டங்கள், வேதனைகள், அநேகர் கடவுளே இவனை விட்டு போயிட்டாருன்னு சொல்கிற அளவுக்கு, இவன் ஏதோ மிகப்பெரிய பாவம் செய்துட்டான்னு சொல்கிற அளவுக்கு, எல்லாரும் பேசக்கூடிய அளவுக்கு, எல்லாரும் நிந்திக்கக்கூடிய, எல்லாரும் அவனை காரி துப்பக்கூடிய அளவுக்கு அவன் ஒரு மனுஷனாக மாறிட்டான் பாருங்க. அது ஒரு காலம் இல்லையா? அந்த காலத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது அவன் நல்ல ஆசீர்வாதமாக வாழ்ந்த காலம், இப்போது பிசாசினால் சோதிக்கப்படுகிற காலம். அப்போ அந்த உறுதியால் தன் வழியை கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தான் பாருங்க, தன் வழியை காத்து கொண்டான் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை பிடித்து கொண்டிருந்தான் பாருங்க, கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட அவன் இருந்தான். அதை நல்லா பார்க்க முடியுது. அந்த உபத்திரவ காலத்தில் அவன் உபத்திரவப்பட்டான் பாருங்க. அடுத்து ஒரு காலம் அவனுக்கு ஆரம்பிக்கிறது. என்ன காலம் அப்படின்னு சொன்னால், ஆசீர்வாதத்தின் காலம், மறுபடியும் துளி தோன்றுகிற ஒரு காலம் யோபனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியுது. அதுதான் வசனம் கடைசியாக நம்ம வாசிக்கிற யோபு புஸ்தகத்தை மறுபடியும் தேவன் திரும்பவும் அவனை ஆசீர்வதிக்கிற காலத்துக்குள்ள வரும்போது, யோபினுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை இரட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யோபினுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை, இது எதை காட்டுகிறது? அந்த நிலைமை என்ற அந்த வார்த்தை எதை காட்டுகிறது? யோபினுடைய முன்னிலைமை, முன்னாடி காலம், யோபு வாழ்ந்த காலம் இல்லையா, அவனுடைய பின்னிலைமை அது பின்னாடி வர காலம். ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு காலம் இருக்குது பாருங்க இல்லையா? நிகழ்காலம், கடந்த காலம், வருங்காலம் அப்படின்னு சொல்லி காலத்தை பிரித்து பார்க்குறோம் இல்லையா? இந்த காலத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது தான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தைனாவோ இன்றைக்கே நடந்துருச்சு, இப்போவே சொன்ன உடனே நடந்தோன்னே, எனக்கு இப்போவே ஆண்டவர் அற்புதம் செஞ்சால் நல்லாயிருக்கும். எல்லா மனுஷர்களும் எதிர்பார்க்கறது அதுதான். கடவுள்கிட்ட பொதுவாகவே எல்லா மனுஷர்களும் எதிர்பார்க்கறது என்னென்னா, நான் நினச்சதும் நான் வேண்டிக் கொண்டதும் எனக்கு இப்போவே நடந்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றோம். என்னைக்கு நம்ம நினச்சதும் நம்ம வேண்டிக் கொள்றதும் நடக்கிறதுக்கு காலம் தாமதம் ஆகுதோ அப்போவே நம்ம என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போயிடுறோம். ஆனால்
ஒன்று நம்ம சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு, ஒரு பலனாக இருப்பதற்கு காரணம் நம்ம புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கணும். என்ன புரிந்து கொள்ளுதல் இருக்கணும்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். கண்டிப்பாக அதற்கு காலம் இருக்குது. அந்த காலத்தில் அது காரியம் வாய்க்கிற வரையும் நான் கர்த்தர் மேலே என் வழியை வச்சு, என் நம்பிக்கை வச்சு நான் காத்திருப்பேன்னு சொல்லி நீ விசுவாசிக்க வேண்டும். ஆமென், ஆமென். இப்போ யோபினுடைய வாழ்க்கையை 3 காலமாக பிரிக்கப்படுது. ஃபஸ்ட்டு நல்ல ஆசீர்வாதத்தை காலத்தை குறித்து வேத புத்தகம் சொல்லுது. அடுத்து அவனுடைய உபத்திரவ காலத்தை பற்றி சொல்லுது. அடுத்து அவனுடைய பின்னிலைமையில் அந்த காலம் வந்துச்சு பாருங்க. அந்த உபத்திரவ காலம் முடிஞ்ச பிறகு தேவனுடைய வார்த்தை அவன் மேலே நிறைவேறுது பாருங்க. யோபினுடைய முன்னிலைமையை காட்டில் அவன் பின்னிலைமையை கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தாராம். அப்போ இரட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கான ஒரு திட்டம் பண்ணி ஒரு காலத்தை வச்சிருந்தார் இல்லையா? அப்போ அந்த காலத்தில் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்க்குறோம். அநேகர் வெள்ளியும் பொண்ணும் கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்து பார்க்குறாங்க. யாரெல்லாம் நிந்தித்தாங்களோ, யாரெல்லாம் அவமானப்படுத்தி பேசினாங்களோ, யாரெல்லாம் ஒன்னியத்துக்கும் உதவ மாட்டேன்னு சொன்னாங்களோ, அவங்களெல்லாம் கொண்டு வந்து வெள்ளியும் பொண்ணும் கொடுக்குற அளவுக்கு மாற்றிட்டார். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்பி இன்னும் கூட நீ சரியா இல்லையே, உனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி யார் பேசுகிறாங்களோ, ஒன்றுமே வாய்க்கலைன்னு யார் பேசுகிறாங்களோ, உனக்கு யார் சத்ருவாக இருக்கிறாங்களோ, அவங்க மூலமாக இருந்து கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய முடியும். காலம் நிறைவேறணும். ஆனால் அந்த காலம் வரணும். கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிற காலம் வரணும். பிசாசு சொல்கிறான் பாருங்க, பிசாசு காலத்தை அறிந்து வச்சிருக்கிறான். அதை நல்லா கவனிங்க. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், அதில் ஒரு வசனத்தை நான் வாசித்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். கவனிங்க. 29ஆம் வசனம். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்திரா என்று கூப்பிட்டார்கள். பாருங்க, காலம் வரும் முன்னே ஏன் என்ன வேதனைப்படுத்துற? அப்போ பிசாசுக்கு தெரியுது காலம் எப்படிப்பட்ட காலம்னு சொல்லி. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு காலத்தை குறித்த நிதானம் இல்லை, காலத்தை குறித்த கவனம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை குறித்த ஒரு 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 கவனம் இல்லை. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொல்லி விசுவாசிக்க தவறுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கவனிக்க வேண்டும். பாருங்க, காலம் வரும் முன்னே என்னை வேதனைப்படுத்த. அப்பொழுது இயேசு அவர்களுக்குள்ள கொஞ்ச தூரத்தில் போய் அநேக பண்டிகை கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது இயேசு பிசாசுகளை துரத்தினார். துரத்துவீரானால் எங்களை அந்த பண்டி கூட்டத்துக்குள்ளே போகும்படி உத்தரவிடுன்னு சொல்லி கேட்குது அந்த பிசாசுங்க. நல்லா கவனிக்கணும். அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசு காலத்தை அறிந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து எந்த காலத்தில் பூமியில் வருவான்னு அவருக்கு நல்லா தெரியும். வந்த உடனே அமைதியாக இருந்தார் பாருங்க. ஊழியம் ஆரம்பித்த உடனே போயிட்டான் பாருங்க. எப்போ அவர் உபவாசம் இருந்தாரோ பிசாசு சோதிக்கும்படியாக போயிட்டான். சோதனை காலம் முடிந்த பிறகு இயேசுக்கு தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறுகிறது. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் சோதனை காலத்துக்குள்ள இருக்கலாம். ஐயா எனக்கு ஏன் இந்த சோதனைன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஐயா எனக்கு ஏன் இந்த பாடுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற காலம் இருக்கிறது. அந்த காலத்தில் அவர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே சாரால் கர்ப்பம் தரித்தாள். குறித்த காலத்திலே பிரசவ காலம் நிறைவேறின போதுன்னு பைபிள் சொல்லுது. பிரசவ காலம் நிறைவேறின போது இல்லையா? பிரசவ காலம், பிரசவத்துக்கு ஒரு காலம் உண்டு, விதைக்கிற ஒரு காலம் உண்டு, அறுக்கிற ஒரு காலம் உண்டு இல்லையா? நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடங்க ஒரு காலம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. மனுஷனுக்கு குறிப்பிட்ட காலம் உண்டு இந்த பூமியில. அப்ப தேவன் மனுஷனுக்கு ஒரு காலத்தை வச்சிருந்தா, மனுஷனுடைய வாழ்க்கையில இதை செய்வதற்கு ஒரு காலம் வச்சிருக்கிறாரு. அதனால நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். எனக்கு இது நடக்கல, அது நடக்கல, இது வாய்க்கல, என்ன கிறிஸ்துவ ஜீவியம், என்ன வாழ்க்கை, என்ன கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி பலவிதமான குழப்பங்கள் உங்க உள்ளத்துல சந்தேகங்கள் சோர்வுக்குள்ள ஆக்கிடுவான் பிசாசு. இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது நீங்கள் வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்களை நீங்கள் பார்க்க வேண்டும். வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு வாழ்ந்த அவர்களை குறித்து நீங்கள் நிதானித்து வேதத்தை வாசிக்க வேண்டும். வாக்கு தத்தங்களை பெற்ற ஆபிரகாமை பற்றி பார்க்க வேண்டும் இல்லையா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பற்றி பார்க்கணும். யாக்கோபு பாருங்க, தன் மாமா வீட்டுக்கு போறாரு இல்லையா? யாக்கோபினுடைய வாழ்க்கையில பாருங்க, எல்லா காலத்தின் அடிப்படையில் நடந்தது. யாக்கோபு உடனே தனிமையாக வந்த உடனே எல்லாம் நடந்தில்ல. யாக்கோபு வனாந்தரத்தில் படுத்து கொண்டிருக்கும் போதே தேவன் இறங்கி சொன்னாரே, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், உனக்குள்ள பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் இல்லையா? வடக்க தெற்கே கிழக்கே மேற்கே பரவாய், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வாக்கு கொடுக்கிறாரே. பட் ஆனா அந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு தன் மாமா வீட்டுக்கு போற யாக்கோபு அவர் சொல்றாரு, நான் 14 வருஷம் ஆடு மேய்ச்சம்பா, 14 வருஷம், 20 ஆண்டு காலம் உனக்கு நான் உழைச்சேன். 20 ஆண்டு காலம் இல்லையா? 7 வருஷம் ஒரு பெண்ணை பண்ணுறதுக்கு, 7 வருஷம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம்
6 வருஷம், மொத்தம் 20 ஆண்டு காலம் அவனுடைய வாழ்க்கையில தன் சொந்த தேசத்துக்கு ஆசீர்வாதங்களோடு திரும்பக்கூடிய ஒரு காலம் இருந்ததை நம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ எடுத்த உடனே கர்த்தர் சொல்லி ஆசீர்வச்சனையா, இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை உடனே நடந்தோன்னையா, உடனே நடக்க வேண்டிய கட்டம் கூட இருக்குது, உடனே செய்ய வேண்டிய காரியம் கூட இருக்குது தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து இன்னும் என் வேலை வரலன்னு மரியா கிட்ட சொன்னாரு, ஆனா உடனே அடுத்த செகண்ட் வேலை வந்துருச்சு பாருங்க. அவர் அற்புதம் செய்யறாரு, அங்க அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார். அப்போ சில காரியங்கள் உடனே நடக்கலாம், சில காரியங்கள் காலதாமதமாகலாம். ஆனால் காலதாமதமாகிற காரியங்களை குறித்து நீங்கள் கவனிக்கணும். அங்கே தேவனுடைய வார்த்தை அது பொய் சொல்லாது, செத்து போகாது, அது ஜீவன் உள்ளது. ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றி தீருவார். அதனால நீங்க சந்தேகப்படக்கூடாது. கர்த்தர் சொன்னது சொன்னதான், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்றாரு. இன்றைக்கு யார் உங்களை கைவிட்டாலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாரே. அவருடைய வார்த்தை நிறைவேறும். அவருடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஜீவன் உள்ளதா இருக்கிறது. நான் இஸ்ரவேல் குடும்பத்திற்கு சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன் சொல்றாரு. ஆகினாலே உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருங்க. நம்பிக்கையா இருங்க, காரியம் நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கையுடைய சிறைகளை நீங்க அரணுக்கு திரும்புங்க. இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன், இன்றைக்கே தருவேன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நம்பிக்கை இழந்துடாதீங்க. காரியங்கள் வாய்க்கும், காலங்கள் உருண்டோடலாம். ஆனால் கர்த்தருக்கு தெரியாதா எந்த காலத்தில் உங்களுக்கு செய்யணும்னு, எந்த காலத்தில் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருந்தது. உடனே வந்திருக்கலாமே. ஆதாம் ஏவாளும் பிசாசினால் அவங்க வஞ்சிக்கப்படும் போதே உடனே தேவகுமாரனாகிய இயேசு இந்த பூமியில் வந்திருக்கலாம். அந்த காலத்திலேயே ஏன் இந்த காலத்தில் வந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து? அப்போ தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு கூட ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருந்தது. தீர்க்கதரிசிகள் எல்லாம் உரைத்தாங்க, இயேசு கிறிஸ்து ஒரு கன்னி மரியாள் வயிற்றில் பிறக்க போகிறார் என்ற வார்த்தை இல்லையா, கிட்டத்தட்ட இயேசு பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ 800 ஆண்டு பிறகுதான் அந்த வார்த்தை நடக்குதுன்னு சொன்னா அது வரையும் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருந்திருக்கும் பூமியில சொல்லுங்க. அப்போ உங்க வாழ்க்கையில தேவன் உங்களை பிறக்க ஒரு காலம் உண்டாக்கி இருப்பாரானால் நீங்கள் நிச்சயமாய் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று, அவருடைய ரட்சிப்பை பெற்று, அவருடைய சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்று வாழக்கூடிய மிகப்பெரிய காலங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில் மேல் நிறைவேறும் இல்லையா? நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நம்பிக்கையோடு கூட நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து நீங்கள் அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்க வேண்டும். ஆமென். எதிர்காலத்தை குறித்த திட்டங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற அந்த காரியத்தை ஜகரியா விசுவாசிக்கிறதுனால தன்னுடைய நாவு கட்டப்பட்டு இருக்கிறத நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். தேவ தூதன் சொல்றான் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில், இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றார். பாருங்க, ஜகரியா கர்த்தருடைய ஊழியக்காரன், ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். பட் ஆனால் தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற கர்த்தருடைய வார்த்தையை அவனால் என்ன பண்ண முடியல, விசுவாசிக்க முடியவில்லை, நம்ப முடியவில்லை. எனக்கு இன்னும் காலம் இருக்குது, எனக்கு கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கை இல்லாத வாழ்ற கிறிஸ்தவர்கள் ஏராளமான பேர். நம்பிக்கை அற்ற ஒரு சூழ்நிலை வாழ்கிறவர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, எந்த காரியம் உங்களுக்கு காலதாமதமாகிறதோ நிச்சயமா கர்த்தருடைய வார்த்தை அதன் மேல் இருக்கிறது, அது நிறைவேறும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தகுந்த காலத்திலே, சரியா? தகுந்த காலம் எல்லாத்துக்கும் உடனடியாக இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு தகுதி இருக்குது, ஒரு கால் இருக்குது. ஒரு தகுதி வந்ததுக்கு அப்புறம் அந்த காரியத்தை செய்ய நினைப்பார் கர்த்தர், அந்த காரியம் உங்களுக்கு நடக்கும். ஸோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை, இதுவா தகுந்த காலம்? வயசான காலம், கிழவனான போன காலம், இதை போய் தகுந்த காலம்னு சொல்றா. தேவதூதன் சொல்லும் போது கர்த்தருடைய வார்த்தை கொண்டு இதுதான் தகுந்த காலன்றான். எப்பா வயசாயிடுச்சு, எலிசபெத்து கேள்வி, நானும் கேளுவேன். இந்த காலம் நல்ல காலம்னு சொல்ற, இந்த காலம் தான் காரியம் நடக்கும்னு சொல்ற. இந்த காலத்துல போய் இப்படி போற காரியமா நடக்குமா?
ஏன்னா அந்த காலத்தை பார்த்தான். கிழவனும் கேள்வியாக இருக்கிறாங்க. அந்த காலத்தை அவனால் நம்பவே முடியல. ஆனால் அதுதான் கடவுளுக்கு தகுந்த காலமாக இருக்கும். நீங்கள் நானும் நம்ப முடியாத சில எண்ணங்கள் இருக்கு பாருங்க, சில காரியங்கள் இருக்கு பாருங்க, அதுதான் தேவனுக்கு தகுந்த காலம், அதுதான் தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிற காலம் என்பதை நாம் விசுவாசித்து தேவனை பின்பற்ற வேண்டும். செபிக்கலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை இருங்க. அவர் காரியத்தை வாய்க்க செய்வார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் உம்முடைய வார்த்தை இறங்கி கொண்டிருக்கிறது ராஜா. உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தை இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் உம்முடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற, உம்முடைய வார்த்தைகள் நிறைவேற காலங்கள் ஆண்டவரே சோத்திரம் அடிப்படையாக இருக்கிறது என்பதை பிள்ளைகள் விசுவாசித்து அன்றாடமுடைய வாழ்க்கையில பிடித்து கொண்டு நம்பிக்கையோடு வாழக்கூடிய கிருபையும் பிள்ளைகளுக்கு தருவீராக. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லா தடைகளும் கர்த்தர் உடைத்து ஆமென் உம்முடைய வார்த்தை நிறைவேறட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இதுவரையும் தடையா இருந்த காரியங்கள் எல்லாம் தடைகள் நீக்கப்படட்டும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும், அதிசயங்களை கர்த்தர் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.